நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் பவர் டைம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய ஆன்லைன் சர்வீஸில் நம்மோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபத்தோடு கூட வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த வாரத்துக்குரிய மன்னாவை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக அப்பா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருந்து இம்மட்டுமா எங்களை தாங்கி எங்களை வழிநடத்துகிறீரப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களை மாற்றுகிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களை மாற்றுகிறீரப்பா. எங்களுடைய நோய்களை மாற்றுகிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையில் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும். சுவாமி நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களை ஒரு புதிய கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சந்திக்கிறதுலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நம்ம நேரில் பார்க்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக எல்லாரும் இணைந்திருப்பீர்கள், எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நாம் ஜெபத்தோடு வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னன்னா, இந்த பூமியில் நீங்கள் உப்பாக மாற வேண்டும், வெளிச்சமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். இது இன்னைக்கு பேசின சத்தியம் அல்ல. என் வாழ்க்கையில் முதல் நான் கேட்ட பிரசங்கமே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 16 முடியுள்ள வசனங்களை தான் எனக்கு ஆண்டவர் முதல் பிரசங்கத்திலே என்னுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசினார். அன்று முதல் கொண்டு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த வசனம் பசுமரத்தாணியை போல என் உள்ளத்திலே பதிந்து விட்டது. அது மறக்காது. ஏன்னா அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் அறிந்த ஒரு பிரசங்கம் மலை பிரசங்கம். உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர் அல்லாத எல்லா பிரபலியமான தலைவர்களுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பிரசங்கம் மலை பிரசங்கம். பெரும்பாலான சிறந்த ஆசான்கள் இந்த மலை பிரசங்கத்தை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இந்த மலை பிரசங்கத்தை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினதினால் உயர்ந்த ஸ்தானத்தையும்
இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இதை பற்றி பிரசங்கிப்பதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று தான் சொல்லுவேன். இது என் ஆண்டவர் பண்ண பிரசங்கம். அதுவே திரும்பி நான் பிரசங்கித்தால் நிச்சயமாக அவரை போலல்ல, அவரை விட குறைவானது தான் என்னால் சொல்ல முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது 2 காரியத்தை என் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஒன்று உப்பு, இரண்டாவது வெளிச்சம். சால்ட் அண்ட் லைட். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர் சொல்லிய வார்த்தை. நம்மளை ஆண்டவர் எப்படி மாறிட சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சால்ட்டாக மாறிடுங்க, நீங்கள் லைட்டாக மாறிடுங்க அப்படின்னு. ஏன் சால்ட்டாக மாற சொன்னார்? 1995ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராமுக்காக என்னுடைய கிட்டாரை முதுகில் மாட்டிட்டு என்னுடைய சைக்கிளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரிஹர்சல் ப்ராக்டிஸ்க்காக ஞாயிற்றுக்கிழமை நான் போக வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட சபை என்பது அந்த இடத்திலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே இன்னும் தூரமான இடத்திலே இருக்கிறது. அங்கே இப்படி ஒரு கூட்டம் நடக்குதோ இல்லை அங்கே போய் பங்கெடுக்கணுன்ற எண்ணமோ எதுவுமே எனக்கு கிடையாது. நான் புறப்பட்டு போனது ஆர்கெஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்காக போயிட்டுருக்கேன். என்னுடைய சைக்கிள் எப்படி நான் திருப்பி அந்த சபை இருக்கிற இடத்துக்கு போனேன் என்று எனக்கு தெரியாது. யாரோ ஒருவர் என்னை இழுத்து கொண்டு போயிருக்கிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். டோட்டலி என் மைண்டில் நான் போகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆர்கெஸ்ட்ராக்கான காரியங்களை ஒழுங்கு பண்ணணும், நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராமுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எதுவுமே எனக்கு தோணலை. நான் நேராக அங்கே போயிட்டேன். அங்கே போகும்பொழுது ஒரு வீட்டு வெராண்டாவிலே ஒரு தென்னையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 5லிருந்து ஒரு 8 பேருக்குள்ளே இருப்பாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க தான். அவர்கள் மத்தியிலே என் அருமையான போதகர் பைபிளை பிரித்து கொண்டு வேதத்தை வாசித்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். நான் என்னுடைய சைக்கிளை வெளியில் நிற்க வைத்து பெந்தகோஸ்தைக்காரங்க என்ன பேசுகிறாங்கன்றதை உன்னிப்பாக கேட்குறேன். ஏன்னா எனக்கு பெண்டிகோஸ்ட் பீப்புளை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் பைபிளை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அது நமக்கு தெரியாது. நான் இருந்த பாரம்பரியத்தின் அந்த காலங்களில் கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுவேன், எங்களுக்கு அப்படி ஒன்றும் வேதத்தை வாசிக்க உற்சாகமோ அதற்கான படிப்பினையோ அதற்கான வாய்ப்பு கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் வெளியில் நின்று கேட்கிறேன். என் போதகர் உப்பை பற்றி பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உன் வாழ்க்கை ஒரு உதவாத வாழ்க்கையாக இருக்கலாம். வெளியில் கொட்டப்படுகிற ஒரு பயனற்ற வாழ்க்கையாக இருக்கலாம். பிறரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நீ பூமிக்கு உப்பாய் மாறும் பொழுது இந்த உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அன்றைக்கு என்னுடைய போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சொன்ன காரியங்கள், உப்பு வெண்மையானது, உன் மனசு எப்பவும் வெண்மையாக இருக்கணும். சிம்பிளாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமேன். உப்பை தண்ணீரில் போட்டால் அப்படியே கரைந்து விடும், அப்படியே கரைந்து விடும். அந்த மாதிரி உனக்கு ஒரு இலகிய மனசு இருக்கணும். எப்பவுமே ஒரு இரக்க குணம் உள்ளவனாக இரு. அப்புறம் சொன்னார், உப்பு ரொம்ப சுவையானது. நான் 20 வருடங்களுக்கு முன்பு தான் கேட்ட பிரசங்கத்தை அப்படி துல்லியமாக ஞாபகம் வச்சு இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஏன்னா இதுதான் நான் கேட்ட முதல் ஆவிக்குரிய பிரசங்கம். அவர் சொல்கிறாரு,
அடுத்தது உப்பு சுவை தரக்கூடியது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. கொஞ்சம் அந்த உப்பை பயன்படுத்தினாலே அது எவ்வளவு காஸ்ட்லியான சமையல் பொருளாக இருந்தாலும் அதற்கு டேஸ்ட் அப்படின்றது அந்த உப்பிலிருந்து தான் கிடைக்கிறது என்று சொன்னார். அடுத்தது அவர் சொன்ன காரியம் உப்பு பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது. பொருள் கெட்டு போகாமல் பதப்படுத்துவதற்கு. இன்றைக்கு எந்த ஒரு பொருளை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை சால்ட்டில் தான் போட்டு வைப்பாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் பாஸ்டர் பெருசாக தியாலஜிக்கல் சர்மன் கொடுக்குறவர் அல்ல, பட் சிம்பிள் ஸ்பிரிச்சுவல் சர்மன் தான் அவரோடது. ஆனால் அதில் ஒரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் இடி விழுந்த மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, உப்பு ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது. நீ அநேகருக்கு பாதுகாப்பா அநேகரை காப்பாற்றும்படி உண்டாக்கப்பட்டவன். நீயே கெட்டு போய் இருக்கக்கூடாது, நீ கெட்டு போகிறவங்களை நல்லாக்கிறதுக்கு தான் உன்னை ஆண்டவர் படைச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பேசுகிறாரு. கடைசியாக அவர் சொன்னார், எனக்கு அவர் கடைசியாக சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. உப்பு சர்க்கரையோடையும் மேட்ச் ஆகி போகும், உப்பு மிளகா பொடியோடையும் மேட்ச் ஆகி போகும் அப்படின்னார். இதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் இனிப்பான மனிதர்களும் இருப்பார்கள், காரமான மனிதர்களும் இருப்பார்கள். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டில் சர்க்கரையோட கொஞ்சம் உப்பை போட்டு பாருங்கள், அந்த உப்பு அதனுடைய டேஸ்ட்டு அந்த சர்க்கரைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சுகருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஆமேன். அப்புறம் சொன்னார், காரத்தோடையும் ஒத்து போகும் அப்படின்னார். என்னையா அது இப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்லணும். மாங்காயை கட் பண்ணி அதில் உப்பை தூவி அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாப்பொடியை தூவு, அது காரத்தோடையும் ஒத்து போகும். ஏன்னா உப்புக்கு சூதுவாது தெரியாது, உப்புக்கு நல்லது கெட்டது எது யோசிக்க தெரியாது. எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு தான் தோணும். நல்லவங்க அவங்களுக்கும் நல்லதே செய்யும், கெட்டவங்களுக்கு அதுக்கும் நல்லதே செய்யும், கோபக்காரனுக்கும் நல்லது செய்யும், சாந்தம் உள்ளவனுக்கு நல்லது செய்யும். அதனால் நீ உப்பா மாறு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன பாயிண்டெல்லாம் நீங்கள் அப்புறமா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆமேன். சால்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த உலகத்தில் உப்பை மறந்தவன் மிகுந்த கஷ்டப்படுவான். இன்றைக்கி ஒரு சில வியாதிகளுக்கு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா சால்ட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். மிஞ்சின நீதிமானாகவும் இருக்கக்கூடாது. லிமிட்டாக பேலன்ஸ்டாக இருந்துட்டு போகிறான் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஆமேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப கூலாக உங்ககிட்ட பேசுகிறேன். யூ ஆர் த சால்ட். நீ உப்பு பூமிக்கு. எப்படிப்பட்ட ஒரு உப்பு? ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியில் கொட்டப்படுகிற உப்பு அல்ல. உப்புக்குன்னு ஒரு சாரம் இருக்குது, ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஆமேன். உப்பில்லாத பண்டம் குப்பையில். நான் வேணா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். சர்க்கரை இல்லாத ஒரு க்ரீன் டீயை போட்டு கொடுங்க, குடிச்சிக்குவீங்க. பரவாயில்ல, பல்ல கடிச்சிட்டாத அந்த க்ரீன் டீயை குடிச்சிருவீங்க. ஆமேன். இல்லை, சர்க்கரை இல்லாத ஒரு பாயாசத்தை கொடுத்தா கூட குடிச்சிடலாம். ஆமேன். ஆனால் உப்பு இல்லாத ஒரு சாம்பாரோ ஒரு ரசத்தையே சாப்பிட்டு பாருங்க, வாயிலேயே வைக்க முடியாது. ஏன்னா அது துளி அளவு போட்டாலும் அதனுடைய சுவை என்பது பரவி அது எல்லாருக்கும் சுவை தரக்கூடியதாய் மாறுகிறது. ஆண்டவர் எதுக்காக இந்த ரெண்டு காரியத்தை சொன்னார்? வாட் இஸ் த தீம் ஆஃப் த மவுண்ட் ப்ரீச்சிங் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற தலைப்பை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க. அதாவது 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயுல ஆரம்பிக்கிறார். ஆமேன்.
என்னன்னு ஆரம்பிக்கிறார்? 3ஆம் வசனத்திலே அவருடைய உபதேசம் தொடங்குகிறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எளிமை அப்படின்னு சொல்றாரு. இந்த உப்பினுடைய தன்மையையும் இந்த வெளிச்சத்தினுடைய தன்மையையும் நீங்க இந்த மலை பிரசங்கத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. எதுக்காக ஆண்டவர் இந்த உப்பையும் வெளிச்சத்தையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு உங்களுக்கு புரியும். எளிமை, சிம்பிளிசிட்டி. ஆண்டவருடைய உபதேசத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் இருக்கும், அங்க நன்மை இருக்கும். ஆஹா ஓஹோன்னு இல்லை. ஆமென். நிறைய பேர் பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சிம்பிளிசிட்டியை புரிஞ்சிக்காத மக்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி நான் பேசலை. ஆவியில் சிம்பிளிசிட்டி, ஆவியில் ஒரு தாழ்மை, ஆவியில் ஒரு உண்மை. இன் ஸ்பிரிட், ஹம்பிள் இன் த ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவர் ஹம்பிளுக்கு தான் கொடுக்கிறார், தாழ்மைக்கு தான் கொடுக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் கவனிச்சிங்கன்னா, துயரப்படுகிறவர்கள், எளிமையா இருக்கிறவர்கள் துயரப்படலாம். சாந்த குணமாய் இருக்கணும். துயரம் சாந்தம், நீதி இரக்கம், இருதயத்தில் சுத்தம் சமாதானம் அப்படின்னு முடிக்கிறார். அவருடைய உபதேசத்தை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஆவியில் எளிமை, ஆவியில் எளிமை, துயரம், சாந்த குணம், நீதியின் மேல் பசித்தாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம். சிம்பிளா சொல்லி முடிச்சாச்சு. இவர் சிம்பிளா சொன்ன எந்த விஷயத்தையும் கடைபிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆமென். இவர் இருதயத்தில் சுத்தம்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கரப்டட் வேர்ல்டில் இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறது பெரிய கிருபை. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவை. சமாதானம், இருதயத்தில் சுத்தம். அடுத்து சொல்றாரு சமாதானம். அதுக்கு அடுத்தது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நல்லது செஞ்சு கஷ்டப்படுறவங்க. அப்புறம் என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். துன்பப்படுகிறவர்களையே பகுதி கொடுக்கிறாரு. முதல்ல துயரப்படுகிறவர்கள் என்று தனியாக கொடுத்துட்டாரு. இப்போ துன்பப்படுகிறவர்களை தனியாக பிரித்து கொடுக்கிறாரு. 10ஆம் வசனத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அடுத்தது என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளை கடைசியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிங்க. மலை பிரசங்கத்தை ஆரம்பித்த உடனே எளிமையை பற்றி பேசுகிறாரு, துயரத்தை பற்றி பேசுகிறாரு, சாந்த குணத்தை பற்றி பேசுகிறாரு, நீதியின் மேல் பசிதாகத்தை பற்றி பேசுகிறாரு, இரக்கமுள்ள குணத்தை பற்றி பேசுகிறாரு, இருதயத்தில் சுத்தத்தை பற்றி பேசுகிறாரு, சமாதானத்தை பற்றி பேசுகிறார். ஆவியில் எளிமை, துயரப்படணும், ஆமென், சாந்த குணமாக இருக்கணும், நீதியின் மேலே பசிதாகமாக இருக்கணும், இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும். இந்த 7 பாயிண்ட்டை அப்படியே பிடிச்சிக்குங்க. இந்த 7மே மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா அது முடியாதுயா. நீங்கள் சொல்லுவீங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், எங்களால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஐயா எவ்வளோ நாளைக்கு மன்னிக்கிறது, எவ்வளோ நாளைக்கு சமாதானமாக இருக்கிறது? நான் என்ன சமாதானம் பண்ணி போனாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க அப்படின்வாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையாய் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இதெல்லாம் எப்ப என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எப்பயா இதெல்லாம் நான் கடைபிடிச்சு வாழ்க்கையில் கரை சேர்றது?
இவ்வளவு கடினமான உபதேசத்தை உங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்றாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ உப்பா மாறினா, நீ பூமிக்கு உப்பாகவும் நீ பூமிக்கு வெளிச்சமாகவும் மாறிட்டா, இந்த உப்பினுடைய தன்மையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தன்மையை இந்த டாக்டரின்ஸோட நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டினா நீ எளிமையானவனாக இருப்ப. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டினா நீ துயரப்பட்டாலும் அதை சகித்து கொள்ளுவ. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டா நீ சாந்த குணம் உள்ளவனா மாறிடுவ. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டா நீதியுள்ள மனிதனா மாறிடுவ. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டா இரக்க குணம் உள்ளவனா மாறிடுவ. நீ பூமிக்கு உப்பா மாறிட்டா இருதயத்தில் சுத்தமானவனா மாறிடுவ. அடுத்தது, நீங்கள் பூமிக்கு உப்பா மாறினா சமாதானம் பண்ணுறவங்களா மாறிடுவீங்க. சிம்பிளாக கொண்டு வந்து முடிக்கிறார். இந்த 7 காரியத்தை செய்கிறவங்களுக்கு 2 வகையான துன்பம் இருக்கும். யார்? ஆவியில் எளிமையாக போகிறவன், துயரப்படுறவன், சாந்தமாக இருக்க முயற்சி பண்ணுறவன், நீதியை செய்ய நினைக்கிறவன், இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், சமாதானம் பண்ணுறவன். ஆமேன். 7 காரியங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 7 காரியங்களில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த 7 காரியத்தை நீ செஞ்ச இந்த உலகம் ஒன்றும் சும்மா விடாது. நீ பூமிக்கு உப்பா மாறணும்னா 2 விதமான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் உனக்கு இருக்கும். 2 விதமான துன்பத்தை நீ கடந்தால் மட்டும்தான் பூமிக்கு உப்பா மாற முடியும், பூமிக்கு வெளிச்சமாக மாற முடியும். எங்க கொண்டு வராரு பாருங்க அவருடைய உபதேசத்தை. எங்க கொண்டு வராரு? 2 விதமான துன்பம். ஒன்று, நீதி நிமித்தம் உனக்கு துன்பம் இருக்கும். நீ என்ன நல்லது செஞ்சாலும் உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு மோசமான கூட்டம், உன்னை விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ சாந்த குணமாக இருக்கிறியா, உனக்கு கஷ்டம் இருக்கும். உன்னை சுற்றி ஒரு கூட்டம் உன்னுடைய சாந்த குணத்தை ஸ்டிமுலேட் பண்ணி உன்னை கோவப்படுத்தி உன்னை பேச வச்சு உனக்குள்ளே இருக்கிற கனிகளை அழித்து ஆவியின் கனிகளை செயல்பட முடியாதபடி உனக்கு பின்னால் நின்று செய்யக்கூடிய ஒரு சதிகார கும்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எங்கேயாவது போய் எளிமையாக இருக்கணும், நான் ஆவியில் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் 4 பேர் மைக்கை பிடிச்சி சொல்லுவான், நீங்கள் ரொம்ப சூப்பர், நீங்கள் ஆஹா, நீங்கள் ஹோஹோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். நீங்கள் ஹாஹா, நீங்கள் ஹோஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிமையாக இருக்க விட மாட்டாங்க. நமக்குள்ள பெருமையை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசி அந்த ஆவியின் எளிமை என்ற அந்த கனி, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணோம். அதனால தான் பாருங்க, நான் ஹம்பிளாக இருக்கும்போது என்னை தூக்கோன்னு தூக்குவான். ஆமேன். எனக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தூற்றோன்னு தூற்றி தெளிர்வான். நீங்கள் பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய கேரக்டரை நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடந்திருக்கும். ஆமேன். அதே மாதிரி நீங்கள் துயரப்பட்டு சகிக்கணும் அப்படின்னா நீங்கள் பூமிக்கு உப்பா மாறணும். நீங்கள் துயரப்படும் பொழுது அந்த துயரத்தை சகித்து கொள்ளும் போது அந்த துயரத்தில் உங்களை துன்பப்படுத்துவான். ஏற்கனவே நீங்களே நொந்து நூடுல்ஸாக இருப்பேன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா நொந்து நூலாக போயிருக்கிறேன். ஆமேன். நானே நொந்து நூலாக போயிருக்கேன். எத்தனை பேர் ஸ்பின்னிங் மிஷினை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சிம்ப்ளெக்ஸ், டபுளிங், கோன் வைண்டிங் அப்படின்னு 3 ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் கார்டிங் இருக்குது, அதுக்கு முன்னால் சில ப்ராசஸ் இருக்குது. ஆமேன். மில்லில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். கவனிங்க. இல்லை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் டபுளிங்கு, அதுக்கப்புறமா கோன் வைண்டிங்கு ஒரு சிங்கிள் த்ரெட்டாக ஃபஸ்ட்டு அடித்து உருவாக்கி பஞ்சை அடித்து கார்டிங் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு நல்ல ரோலாக கொடுக்கும்.
அந்த ரோலை எடுத்துட்டு வந்து அதை மெஷினில் மாட்டி ஒரு சிங்கிள் த்ரெட்டை உருவாக்கி அதை டபுள் த்ரெட்டை ஜாயின் பண்ணி அதை ரெண்டையும் திரித்து ஒரு கோன் வைண்டிங்கில் போய் அது கோன் வைண்டிங்கில் அப்படியே சுற்றி நூலாக அது மாற்றி எடுக்கப்படும். இது ஒரு ப்ராசஸ். இட் இஸ் நாட் ஈஸி. பஞ்சு மரத்துலேருந்து பறித்த உடனே நூலாக மாறிடாது. அதுக்கப்புறம் அது பல ப்ராசஸ் இருக்குது. அந்த நூலை எடுத்து அதை வேவிங் மெத்தடுக்கு போவாங்க. அதை கையிலையோ அல்லது மெஷின்லேயோ அதை பிணைந்து அதை ஒரு துணியாக மாற்றுவார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு கலரிங் இருக்குது. அதுக்கப்புறம் கூட அதை சும்மா விடுறதில்ல, அதை ரோல் பண்ணி கடைக்கு அனுப்பிச்சிடலாம். அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்கி இல்லை ரெடிமேட் கடையில் வாங்கி சைஸுக்கு அளவுக்கு கட் பண்ணி தைச்சி அந்த துணி எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். இந்த காட்டன், இந்த பஞ்சு மரத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பஞ்சு மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், காயாக அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். ஒரு பஞ்சு இருக்கும், அப்படி வெளியில் தெரியும், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சீடு இருக்கும். ஆமேன். அது கீழே விழுந்துருச்சு, அதை பறிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னால் வாங்குகிற அடியும் உதையும், அதை பின்னி பிசைஞ்சி அதை ஒரு ப்ராசஸிங் கொண்டு வந்து கலரிங்க்கு கொண்டு போய் ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்க. எல்லாம் முடித்து கடைசி அதை பாருங்க, ஆமேன், ஜிகுன்னு நிற்போம். நம்ம என்ன நினைப்போம், இது ரொம்ப சிம்பிளாக வந்துடுச்சு. இல்லைங்க, இது சிம்பிளாக வரலைங்க. இதுக்கு பின்னால் அவ்வளவு பெரிய உபத்திரவம் இருக்கு. நீ பூமிக்கு வெளிச்சமாக மாறணும்னா முதல்ல நீ பூமிக்கு உப்பாக மாறணும். நீ பூமிக்கு உப்பாக மாறணும்னா இந்த 7 துயரங்களை நீ கடந்து, இந்த துன்பங்களை கடந்து, இந்த பாடுகளை மறந்து நீ தேவ ராஜ்யத்துக்குன்னு பணியாற்றுகிறவனா மாறணும். சகோதரனே, சகோதரியே, இந்த கூட்டம் உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் சொன்ன பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டான். 2 டார்ச்சர் உனக்கு எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கும். ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 விதமான டார்ச்சர் இருக்கும். ஒன்று, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன். அவன் என்ன நல்லது செஞ்சாலும் அவனுக்கு கிரெடிட் வராது. உன்னை தூற்றி கொண்டு தான் இருப்பார்கள். நீ என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்க போகிறது கிடையாது எந்த காலத்திலையும். ஒரு சிலர் மாறிடுவாங்க, இனிமேலாம் நான் யாருக்கும் நல்லதே பண்ண மாட்டேன்ப்பா. ஆமேன். என்ன நல்லது பண்ணி எனக்கு நல்ல பேராக வந்துச்சு, எனக்கு எல்லாம் கெட்ட பேராக தானே வந்துச்சு. கவனிங்க, கெட்ட பேர் ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. ஆனால் நீங்கள் நீதியாக இருந்து கெட்ட பேர் வருது, அதை நீங்கள் தாங்கி சகிக்கிறீங்க, அந்த துன்பத்தை சகிக்கிறீங்க, அந்த துயரத்தை சகிக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களை உப்பா மாற்றி கொண்டிருக்கிறார். சரி, தூத்துக்குடி மாவட்டம், நம்முடைய சுற்று வட்டாரத்தில் கடற்கரை மாவட்டங்களில் உப்பு எடுக்கக்கூடிய உப்பளங்கள் இருக்கின்றன. அங்கே போய் பார்க்கணும். நீங்கள் அந்த உப்பு எடுக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன சும்மா எடுத்துடுறாங்களா? இல்லை. கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை, மகா பெரிய சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியை முதல்ல பிரித்து எடுத்துடுறாங்க. பாத்தி கட்டி அதை பிரித்து எடுத்து அதை வெயிலில் உலர போட்டு அது மணலோடு சேர்ந்து இந்த உப்பு படியும். மண், மணல், தூசி. ஏன் கேட்குறீங்க? நாய் அது மேலே ஓடும், காகங்கள், பறவைகள் இஷ்டம் போல் அந்த இடத்துல உட்கார்ந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையே நடத்தும். எல்லாம் ஒரு குடும்பமே குடியிருக்கும். உப்பளத்தை பார்த்துருக்கீங்களா? போய் பாருங்க. ஆமேன். அட்வர்டைஸ்மெண்ட் வருது உப்புக்கு. ஆமேன். டிங் டிங் எடுத்து போடுற மாதிரி. வாவ், என்ன டேஸ்ட்டுப்பா. நம்ம டேபிள் சால்ட் தான் நமக்கு தெரியும். இந்த சால்ட்டு டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னால் கடற்கரையில் என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு யாருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஜலிச்சு பிரித்து எடுத்து அதைய தனியாக வெள்ளையாக குவிச்சு வைப்பாங்க. ஆனாலும் அதில் மண் டஸ்ட்லாம் இருக்கும். அது கம்பெனிக்கு போய் டிரான்ஸ்போர்ட் ஆகி அது பயங்கரமான ப்ராசஸிங்லாம் முடித்து அதுக்கப்புறம் அது உப்பாக வரும்.
எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, அந்த காலத்துலலாம் உப்பு வந்து இந்த டேபிள் சார்ட்லாம் கிடையாது. மாட்டு வண்டியில் மூட்டையை கட்டி வச்சுட்டு உப்போ உப்பு உப்போ உப்பு வாங்கம்மா உப்பு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா எங்கள் ஏரியாவில் விற்றுட்டு வருவார். அவர்கிட்ட தான் போய் வாங்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். ஆமேன். இப்போ தான் பேக்கெட்டில் பிளாஸ்டிக் கவரில் எதுலையோ வருது. ரைட், விடுங்க. ஆமேன். ஒருத்தன் உப்பா மாறணும். உப்பா மாறணும்னா இந்த 7 பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்கு பாருங்களேன், அது அவனுக்குள்ள வரணும். அது வர விடாமல் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் 2. 1, நீதி நிமித்தம் துன்பப்படுவார்கள். 2வது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். அடுத்தது, நீங்க உப்பா மாறுறதுக்கு செகண்ட் வார்ஃபேர் என்ன தெரியுமா? 2வது யுத்தம் என்னன்னா, கிறிஸ்துவ நிமித்தம் இந்த உலகத்தில் நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டும். என்னையா, நான் வந்ததே கிறிஸ்டியானிட்டிக்கு வந்ததே கல்யாணம் நடக்கணும்னு வந்தேன். நான் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்ததே தொழில் செழிப்பாக இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக வாழணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்தேன். நான் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்ததே நல்ல வியாதி சுகமாயி ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் என்னமோ துன்பப்படணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் கிறிஸ்தவர்களில் உலகம் முழுவதும் என்ன பாடுபடுறாங்கன்னு. இனி வர்ற காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருக்குது, துன்பம் இருக்குது, பலரால பகைக்கப்படுவார்கள், பலவிதமான தீமையான மொழிகளை பேசுவார்கள், பொய்யான காரியங்களை உங்கள் மீது வைப்பார்கள். நீ செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவான். பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமேன். அட, ரட்சிக்கப்படாதவன் தான் செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னான். ஆமேன். அட, ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? செஞ்சதையும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆமேன். புரிஞ்சுக்குங்க. ஆவிக்குரிய மக்களே, 2 துன்பம். ஒரு கிறிஸ்துவனும் இந்த 2 துன்பத்தை கடந்து வரணும். 1, நீ செய்கிற எந்த நல்லதுக்கும் கிரெடிட் உனக்கு வராது, உனக்கு பரலோகத்தில் தான் பலன். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு கலச தண்ணீர் கொடுத்தா கூட அதோடைய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும்னு மறுமையை சேர்த்துக்கிறார். ஏன் மறுமையை சேர்த்துக்கிறார்னா, இம்மையில் கொடுப்பேன், பட் அதையே பிடிச்சிட்டு நம்பிட்டு உட்காந்துருக்காத. டெஃபினட்டாக நீ செய்த நன்மைக்கு பரலோகத்தில் நீ மரித்து ஒரு நாள் உன் ஆத்மா தேவ சமூகத்தில் வரும் பொழுது அந்த நன்மையை நீ ருசி பார்ப்ப. மனிதர்கள் மறந்து போவார்கள், மனிதர்கள் மறந்து போவார்கள். நீ செய்த நன்மையை மனிதர்கள் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்வ மறந்துடுவாங்க. இந்த மனிதர்களுக்கு எத்தனை நன்மை செய்வ மறந்துடுவாங்க. ஓடி ஓடி உழைச்சிருப்ப மறந்துடுவாங்க. நீ என்ன பெரிய காரியத்தை செஞ்சிருந்தால் நீ நினைப்ப, கண்டிப்பா இந்த நன்மைக்கு அவங்க நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க அப்படின்னு. உனக்கு முதுகுல குத்துற முதல் துரோகியை உங்ககிட்ட நன்மை பெற்றவனாக தான் இருப்பான். ஆனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப உடைஞ்சி நொறுங்கி போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மலை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதை வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னா உப்பை போல சகிப்புத்தன்மை வேணும், உப்பை போல வெண்மையான இருதயம் வேணும், உப்பை போல கரைந்து கிரியை செய்யக்கூடிய மறைந்து கிரியை செய்யக்கூடிய அனுபவங்கள் வேண்டும், உப்பை போல பிரசவ் பண்ணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தன்மை வேண்டும், உப்பை போல காரத்தோடும் இனிப்போடும் கலந்து செயல்பட தெரிந்திருக்க வேண்டும். இப்படி இந்த 5 குவாலிட்டியும் நீங்கள் மலை பிரசங்கத்தையும் இணைச்சி பாருங்க. எங்கள் பாஸ்டர் பண்ண 20 வருஷத்துக்கு முன்னால் பண்ண பிரசங்கத்தை இன்னைக்கு நான் பிரதிபலிக்கிறேன். இந்த பிரசங்கம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. வெரி நெக்ஸ்ட் டே
என் வாழ்க்கையில் இருந்த பாவம் பறந்து போனது. என் இருதயத்தில் இருக்கிற சாபங்கள் விலகி போனது. என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறியது. என் வாழ்க்கையில் நிம்மதி வந்தது. வேதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறினேன். சகோதர சகோதரிகளே, பூமிக்கு நீ உப்பு. கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு துன்பம் வருதா, நல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, நீ உப்பா மாறிக்கிட்டு இருக்கிற. உப்பா மாறிட்டினாலே அடுத்து நீ பூமிக்கு வெளிச்சம்தான். ஆமென். பூமிக்கு நீ வெளிச்சம். பயனுள்ள பாத்திரமா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அதான் ஆண்டவர் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்றார். என் நிமித்தம் உன்னை என்ன அடிச்சு துன்பப்படுத்தி, என்ன காயப்படுத்தி, என்ன பண்ணாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் தான் உங்க பலன் மிகுதியா இருக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என் நிமித்தம் நீ அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு காயப்பட்டு என்ன பண்ணாலும் சந்தோஷப்பட்டு களி கூறு. பரலோகத்தில் உன் பலன் மிகுதியா இருக்கும். இந்த பூமியில் எதிர்பார்க்காத. இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன இங்க இருக்கிற பொருளை அங்க நவுத்தி வச்சா கூட அதுக்குரிய பலனை எதிர்பார்க்கிறாங்க. என்னுடைய மகன் ஜோஷுவா இருக்கிறான். ஆமென். அவங்கிட்ட ஒரு வேலையை நம்ம சொல்றோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் அவனுடைய பிரெயின் எப்படி யோசிக்கும்னா, நம்ம இதை சொன்னமே அது அப்பா நமக்கு செஞ்சாரா அப்படின்னு உடனே அவன் கேட்குறான். அன்னைக்கு நான் அது சொன்னேன், நீங்கள் செய்யலை, இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, நான் எப்படி செய்கிறது அப்படின்னு. திஸ் இஸ் த நேச்சர். ஒரு குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு ஹெல்ப் நம்ம போய் கேட்டோம்னா, அன்றைக்கி நான் கேட்டேன் நீ எனக்கு செஞ்சியா அப்படின்னு திருப்பி முகத்தில் அடித்த மாதிரி கேட்குறாங்க. அன்றைக்கி நான் சொன்னேனே நீ எனக்கு செய்யவே இல்லை, இன்றைக்கி எந்த முகத்தை வச்சு என்கிட்ட ஹெல்ப் கேட்குற அப்படின்றாங்க. பலனை எதிர்பார்க்கிறவர்கள் தான் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பலனை எதிர்பார்க்காம வாழ்றது ரொம்ப கஷ்டம். வாழ்ந்துட்டு நான் உன்ன மாதிரி பாக்கியவான் பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஈவன் யுவர் சில்ட்ரன், பேரண்ட்ஸ், யாராக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு பெரும்பாலான முதியவர்களுடைய ஏமாற்றம் என்ன தெரியுமா? பிள்ளைய வளர்த்தேன், படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், போயிட்டான், சம்பாரிச்சு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறான். புரியுது உங்கள் வேதனை. ஆனால் உண்மையிலே நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஏமாற்றம் தான் ஏன் மிஞ்சுது. இந்த உலகத்தில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. சகோதர சகோதரிகளே, அவ்வளவு நல்ல பார்த்த தாய் தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தூக்கி போட்டுட்டு போகிறான். அந்த முதியோர் இல்லத்தில் போகும்போது அவங்க இருதயத்தினுடைய வேதனை, அந்த காயம் எப்படி இருக்கும்? தான் பிள்ளைகளால் ஒரு தாயோ தகப்பனோ ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த வேதனை எப்படி இருக்கும்? ஒரு சிறு குழந்தை தாய் தகப்பனாலே அனாதையாக்கப்பட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அந்த குழந்தையுடைய மனசு எப்படி வேதனையாக இருக்கும்? ஆமென். இந்த உலகத்தில் பலனை எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்புங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷம் ஆகுது. நம்ம அன்பு நிமித்தமாக எதிர்பார்க்கிறோம். நம்ம நேசிச்சோம் இல்லை, நம்ம அன்பு செஞ்சோம் இல்லை, அதே அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறான். அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஏமாற்றம். அதான் ஆண்டவர் சொல்ற, இந்த உப்பு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது. நோ எக்ஸ்பெக்டேஷன். ஆமென். யார்கிட்டையும் எதிர்பார்க்காது. என்னை மதிக்கணும் அப்படின்னு அது எதிர்பார்க்காது. நீங்கள் சமையல் கட்டுக்கு போன உடனேயே உப்பு ஜாடி டைன்னு முன்னால் நகர்ந்து வந்து நிற்குதா? ஆமென். நான் தான் உப்பு, இன்னைக்கு நீ என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படி ஏதாவது நினைக்குதா? இம்பார்ட்டன்ஸ் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சால்ட்டு நினைக்கிறதே இல்லை. இங்கே பாரு, உனக்கு தேவைன்னா என்னை போடு, உனக்கு டேஸ்ட் வேணும்னா என்னை தூக்கி யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஆமென். உனக்கு டேஸ்ட் வேணாமா, உனக்கு எதை சிக்கிருக்கு போல இருக்குது, போய் சந்தோஷமாக இரு, அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்ப்போம். ஏமாற்றம். பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம், ஏமாற்றம். பெற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம், ஏமாற்றம். மக்கள் கிட்ட எதிர்பார்க்கிறோம், ஏமாற்றம்.
உண்மையிலேயே சொல்லட்டுங்களா, உலகத்தில் பலன் உனக்கு கிடையாது. ஒரு வேலை இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, நான் அதை கேட்கல, நான் பங்குலாம் கேட்க மாட்டேன், வச்சுக்கிங்க, சந்தோஷமாக வச்சுக்கிங்க. ஆனால் இந்த உலகத்தினுடைய பலனை விட பரலோகத்தில் தான் பலன். 20 வருடங்களுக்கு மேலே ஊழியம் பண்ணேன். எத்தனையோ சாகர ஜனங்களை காப்பாற்றிருக்கிறேன், மரிக்கிற ஜனங்களை காப்பாற்றிருக்கிறேன், ஜபத்தினாலும் காப்பாற்றிருக்கிறேன், பல உதவிகள் செய்தும் காப்பாற்றிருக்கேன். ஆண்டவருடைய கிருபை தான். ஒரு நாள் அவங்க திரும்பி நம்ம சர்ச்சைக்கு வரணும்னு நான் நினச்சது இல்லை. எத்தனை அசுத்தாபி பிடியில் இருக்கிற மக்கள், செய்வனையில் இருக்கிற மக்கள், கட்டப்பட்ட மக்கள், வியாதியில் இருக்கிற மக்கள், தற்கொலையில் இருக்கிற மக்கள், தூக்கில் தொங்கின மக்களை கூட போய் கட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வருவதற்கான பலன் என்கிட்ட இருக்குது. அந்த கட்ஸ் தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஏசப்பா கிருபையினால. பட் யாரு திரும்பி வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யறதில்ல. ஒரு மருத்துவர் திரும்பி அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நினைக்க மாட்டார். நல்ல மருத்துவர் எப்படியாச்சும் நம்ம பேஷண்ட் நல்லாகி போயிடணும்னு தான் நினைப்பார். ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரி, நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி, நல்ல மனசு படைத்த ஒரு அதிகாரியை போய் கேட்டு பாருங்க, உங்க ஆசை என்னையான்? இந்த குற்றவாளி திரும்பவும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்றதாங்க எங்க விருப்பம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஜட்ஜ், நல்ல ஒரு நீதிபதியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஐயோ ஒவ்வொரு முறையும் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது இருதயத்தில் இருக்கிற வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் அந்த சீட்டில் உட்காரும் போதே என் மனசில், கடவுளே இன்னைக்கு யாருக்கும் நான் தவறான தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு நம்பிக்கையில் தான் ஒரு நீதிபதி வந்து உட்காருவார். ஒரு ஆசிரியரை போய் கேட்டுப்பாரு, அந்த ஆசிரியருடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? என் மாணவர்கள் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆயிடக்கூடாது, எல்லாரும் பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஒரு ஆசிரியன், நல்ல ஆசிரியன் பாடத்தை நடத்துவதற்கு வந்து நிற்பான். ஒரு நல்ல போதகன் எதற்காக வந்து ஃபுல்பீட்டில் நிற்பான் தெரியுமா? ஐயோ என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் ஜனத்தை காப்பாற்றும், இந்த நரக அக்கினியிலிருந்து என் ஜனத்தை எப்படியாவது தூக்கிவிடும் என்று சொல்லி திறப்பில் நிற்கிறவனாக ஃபுல்பீட்டில் வந்து நிற்பான். அவன் தான் மெய்யான கிருபை பெற்ற போதகனாக இருப்பான். அவனுக்கு இந்த பலன் இங்கே கிடையாது, அந்த ஆசிரியருக்கு இங்கே அந்த பலன் கிடையாது. எத்தனை மாணவர்கள் பாஸ் பண்ணி வந்தோம், 10th +2 டிகிரின்னு படிச்சுட்டு வந்தோமே, நம்ம வாத்தியாரை தேடி போய் ஒரு நாள் அவருக்கு ஒரு பூ செண்டை கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தோமா? ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோமே, எத்தனை கொரோனா பேஷண்ட்ஸ் நல்லாகி வந்தாங்க, உயிரை பணைய வச்சு நர்ஸுக்கு வேலை செஞ்சாங்க, டாக்டருக்கு வேலை செஞ்சாங்களே உள்ள. அதுக்கப்புறம் போய் தேடி அவர்களை பார்த்து ஒரு நன்றி, வேற ஒன்றுமே வேண்டாம், ஒரு நன்றி தேடி போய் சொல்லிட்டு வந்தோமா? வெகு சிலர் சொல்லியிருப்பாங்க, எல்லாரையும் நான் சொல்லலை. இதுதான் உலகம், இதுதாங்க உலகம். ஏங்க பஸ்ஸில் ஏறி இறங்குறோம், இறங்கும்போது அந்த டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களா? நான் சொல்லிட்டு வருவேனுங்க. கோயம்புத்தூரில் ஏறி ஈரோட்டில் இறங்குறோம் அப்படின்னா இறங்கும்போது அந்த டிரைவரை பார்த்து நன்றி ஐயானுவேன். எதுக்கு தெரியுமா? நீ தூங்காமல் நீ பார்த்து பார்த்து ஓட்டினதுனால தான் நான் முழுசாக போகிறேன்யா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் வருவேன். அவருக்கு என்ன இருக்குது பலன்? யார் இன்னைக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க? யார் ஒரு மருத்துவருக்கு நன்றி சொல்கிறாங்க? யார் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு நீதிபதிக்கு நன்றி சொல்கிறாங்க? ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நன்றி சொல்கிறாங்க? எவ்வளவு சிறப்பாக செயல்படுற அதிகாரிகளுக்கும் பலன் இல்லை. அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே அவங்களுக்கு மரியாதை இருக்காது, அவங்க வேலை செய்கிற இடத்துலையே அவங்களுக்கு மரியாதை இருக்காது, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் நீதியின் நிமித்தம் ஒரு மனுஷன் துன்பப்பட்டாலோ, கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு மனுஷன் துன்பப்பட்டாலோ அவனுக்கு பலன் இருக்குதியா? அவன் இதை நெகட்டிவான காரியங்களை பார்த்து பயந்து போய் கதறி அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயம் ஒரு நாள் பரலோகத்திலே எனக்கான கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கும், எனக்கான கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள். நான் சில இடங்களுக்கு போகும்போது சில ஜனங்கள் திடீர்னு வந்து பேசுவாங்க,
நீங்கள் தானே அமல்ராஜ் பிரதர்? ஆமாம். ஐயா நான் ஞாபகம் இருக்கா? தெரியலீங்களேம்மா நீங்கள் யாருன்னு. என்னையா எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தாயா எனக்காக ஜெபம் பண்ணீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களே, அந்த காலத்தில் வந்து தேடி வந்தீங்களே ஐயா. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் மலையில் வெயிலில் மலை பிரதேசங்களில் நடந்து நடந்து ஊழியம் பண்ணியிருக்கிற ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக இரவு முழுவதும் நடந்திருக்கிறேன். ஒரு கதரேன ஊரில் இருக்கிற மனிதனுக்கு விடுதலைக்கு மாற்கு 5 இயேசு கிறிஸ்து ஒரு கடலை கடந்தார் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஆமென். யார் திரும்பி வந்து நன்றி சொன்னாங்க? குஷ்டரோகிகள் 10 பேர் வராங்க, சுகமாய் போனவங்க. ஆனால் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. ஆமென். திமிர்வாதக்காரனை படுக்கை எடுத்துட்டு நடான்னு சொன்னார். யோவான் 5 படுக்கை எடுத்துட்டு நடந்தான், ஆலயத்துக்கு போயிட்டான். கிருபையினால விடுங்க, ஆலயத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் பைபிள் சொல்லுது யோவான் 5 இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, அவன் பார்க்கல, அப்பவும் அவன் பார்த்து வந்து பேசல. நல்ல கவனிங்க, திமிர்வாதத்தில் சுகமாக்கப்பட்டவன் இயேசுவை தேடி வந்து பேசல. இயேசுதான் அவனை கண்டு அவனிடத்தில் போய், தம்பி நல்லா இருக்கியா, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானதொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. அங்க கூட படுக்கை எடுத்துட்டு நடந்து போனானே, மிராக்கிள், அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடக்குது. நின்று தேங்க்ஸ் ஜீசஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னானா, அந்த பர்த்திமேயு மட்டும்தான் அங்கே திரும்பி வந்தான். ஆமென். வழியிலே சுகமாக்கப்பட்டு திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். தட்ஸ் கிரேட் ஃபெய்த். அது சிறந்த விசுவாசம் என்று நான் காண்கிறேன். மார்க்கு 10 கடைசியிலே நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். வேதத்தில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஏன் இன்னைக்கு நீங்களும் நான் இப்படி இருக்கோம்? பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதற்காக இந்த ஏமாற்றம்? எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்க்கிறதை நிறுத்திவிடு, எதிர்ப்புகள் மறைந்து விடும். இதுதாங்க ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. கிறிஸ்தவங்க எதிர்பார்க்காதீங்க. நல்லது செய்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். மாற்கு 9ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். மாற்கு 9:50 கவனிச்சிங்கன்னா, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரை ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாகவும் இருங்கள். இன்னைக்கு உன்னால ஏன் இன்னொருத்தரோட சமாதானமா இருக்க முடியல? சகோதர சகோதரிகளை கவனிச்சுக்கங்க. குடும்ப உறவில் உங்களால் சமாதானமாக இருக்க முடியல. சண்டை சச்சரவு இல்லாத கணவன் மனைவி வாழ்க்கை இல்லை. சண்டை சச்சரவு இல்லாத சபைகள் இல்லை. சபைனா என்ன? சபையிலையும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, கோவிச்சுக்குவாங்க, பணம் வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆமென். ஏதோ ஒரு தவறு நடக்குது, சில சூழ்நிலைகள் நடக்குது, கசப்பான அனுபவங்கள் வருது. உங்களால் ஏன் சமாதானமாக போக முடியல? Because you are not a salt. Maybe you act like a salt. நீ உப்பு மாதிரி நடிக்கலாம், ஆனால் உப்பாக முடியாது. உப்புனா கண்டிப்பா சமாதானம் ஆகும். அதான் பைபிள் சொல்றாரு. ஆமென். சமாதானம் உள்ளவர்களாகவும் இருங்கள், ஏன்னா உப்பு நல்லது. அப்போ பலியை பாதுகாக்கக்கூடியது, பிரசர்வ் பண்ணக்கூடியது, சமாதானம் பண்ணக்கூடியது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எளிமையை கற்றுக்கொள்ளணும், துயரத்தை சகிக்க கற்றுக்கொள்ளணும், சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளணும், நீதியை கற்றுக்கொள்ளணும், இருதயத்தில் சுத்தத்தை கற்றுக்கொள்ளணும், இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் உப்பா நீங்க மாறினா மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த உப்பா மாறுறதுக்கு இருக்கக்கூடிய 2 தடைகள். 1, நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள். 2, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள். இதை 2 ஓவர் கம் பண்ணிங்கன்னா நீங்கள் பூமிக்கு உப்பு. நீங்கள் உப்பாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூமிக்கு வெளிச்சம். மலை மேல் உள்ள பட்டணத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார்.
நீங்கள் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார்கிட்டையும் போய் எனக்கு இது தாங்காது தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கறதை நிறுத்திடுவீங்க. இப்போ பாருங்கள், உப்பு நீங்கள் பூமிக்கு உப்பாக மாறினதுக்கு பிறகு பூமிக்கு வெளிச்சத்தை பற்றி பேசுகிறார். இப்போ வெளிச்சத்துக்கு வரேன். வெளிச்சம் இருட்டை பார்த்து என்றைக்குமே பயப்படாது. இருள்கிட்ட போய் இருளே இருளே இந்த அறையை விட்டு போய்விடுலாம் சொல்லாது. வெளிச்சத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. என்ன மரியாதை தெரியுமா? வந்துச்சுன்னா இருள் வெளியே போயிடும். வெளிச்சத்தினால் வரக்கூடிய நன்மைகள் இருளை மாற்றுகிறது, பிரகாசத்தை உண்டாக்குகிறது, பிறருக்கு வழிகாட்டிய அமைகிறது, பிறருக்கு வழிகாட்டி அமைகிறது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன். வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று அன்றைக்கு எஸ்ரா அவருடைய சங்கீத பகுதியில் எழுதுகிறார். இப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை பற்றி பேசுகிறார். எப்போ உனக்குள்ள அந்த வெளிச்சம் வரும்? வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் எந்த அளவுக்கு உனக்குள்ள ஊற்றப்படுகிறதோ உருவாக்குகிறதோ அதுதான் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய காரியம். ஒருத்தன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே எவ்வளோ வசனங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி இருக்கிறான்றதை வச்சு தான் சொல்ல முடியும். மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாறணும்னா வசனத்தை நிறைவேற்று. மலை மேல் இருக்கிற பட்டணமாக நீ மாறணும். அதுக்கு நீ எதை நிறைவேற்றணும்? வசனத்தை அபியாசப்படுத்தணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, ஆமென். விளக்க கொளுத்தி அதை கீழே யாரும் வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேலே தான் வைப்பாங்க. வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம். அந்த மாதிரி மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் நீயே. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நான் பூமிக்கு உப்பா மாறணும்னா 7 ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸை எனக்குள்ள நான் செயல்படுத்தணும். அடுத்தது 2 விதமான வார்ஃபேரை நான் ஜெயிக்கணும். அப்போ தான் பூமிக்கு உப்பா மாறுவேன், வெளிச்சமாக மாறுவேன், பிரகாசமாக மாறுவேன், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்களா மாறுவேன், இருளை அகற்றக்கூடியவனாய் மாறுவேன். அதுக்கு மெயின் காரியம் என்ன, தீம் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட், வசனம். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்தால் அது நலமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கவனிங்க, 2 கொரிந்தியர் 2 14 வசனத்தை கவனிப்போம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடத்திலும் அந்த வசனத்தினுடைய மகிமை, அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஐயா, கிறிஸ்தவன் இருக்கக்கூடிய இடத்துல இருள் இருக்காது. அறியாமை இருள் என்பது நீக்கப்படுவதற்காக தான் கிறிஸ்தவம் உதித்தது. ஆனால் கிறிஸ்தவத்திலேயே இன்றைக்கு அறியாமை இருள் என்பது கட்டி இருக்கும் என்று சொன்னால் காரணம், இட் இஸ் லேக் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை என்றைக்கு நாம் படிப்பதை நிறுத்தி விட்டோமோ, வசனத்தை தியானிக்கிறதை என்றைக்கு நாம் மறந்து விட்டோமோ, என்றைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கிறிஸ்தவன் மறந்து விட்டானோ, அன்றைக்கு தான் கிறிஸ்தவத்துக்குள் இன்றைக்கு இருள் என்பது, கார் இருள் என்பது, இன்றைக்கு அறியாமை இருள் என்பது இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறது. வசனம் வேணும், வெளிச்சம் வேணும். நீங்கள் வேணா கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நீங்கள் நிறைவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உபாகமம் 11 18 19 வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். உபாகமம் 11 18 19. ஆகையால்
கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாய் நீங்கள் வையுங்கள். ஆமென். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம் பாருங்க. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் எப்படி இருக்குமா? உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? பூமிக்கு மேல வானம். யாராவது தொட முடியுமா? அந்த வானத்தை யாராவது தொட முடியுமா? அந்த வானத்தில் நம்ம பறக்கலாம், அந்த வானத்தில் ஃப்ளை பண்ணலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த வானத்தை நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் வைத்திருக்கிறார். ஸோ மலை பிரசங்கம் என்று சொன்னால் 7 குவாலிட்டிஸை நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு பார்ட்டு தான், மலை பிரசங்கத்தினுடைய ஒரு பார்ட்டு தான். இன்னொரு பார்ட் அந்த சைடு இருக்குது. ஆமென். அது இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம். ஆனால் 7 குவாலிட்டிஸ், ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், அதை நிறைவேற்றுவதற்கு 2 வார்ஃபார் இருக்குது. ஆமென். அதை நிறைவேற்றினால் நமக்கு 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று பூமிக்கு உப்பு, இன்னொன்று நீங்கள் பூமிக்கு வெளிச்சம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, உங்க கிருபை பெருகட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும், உங்க மேன்மை உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யட்டும். திட்டமாய் தீர்க்கமாய் தேவரீர் பேசின காரியங்களை நிறைவேற்றும். நாங்கள் பூமிக்கு உப்பாய் மாற ஆண்டவரே, நாங்கள் பூமிக்கு உப்பாக மாற ஆண்டவரே, நாங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணமாக பூமிக்கு வெளிச்சமாக மாற எங்களுக்கு கிருபையும் எங்களுக்கு பலத்தையும் தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. 2 ஆசீர்வாதம். ஒன்று உப்பு ஆண்டவரே. உப்பா மாறணும்னா 7 ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, 2 ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாரை நாங்கள் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. அப்போ தான் நாங்கள் உப்பா மாற முடியும். அதே மாதிரி நாங்கள் பூமிக்கு வெளிச்சமாக நாங்கள் மாறணும்னா வேர்ட் ஆஃப் காட் எங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த வேர்ட் ஆஃப் காடினுடைய வெளிச்சம்தான் இந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்கிற வெளிச்சமாக இருக்கும். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.